கெட்டவன் சொல்றது ஒரு மாசு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு, எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வானத்தையே எட்டி பிடிப்பேன், இந்த பூமியையும் சுத்தி வருவேன். கொஞ்சம் மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் மேல. சார் இந்த ஹைட் போதுமா சார்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம 2 கேமரா ஃபிக்ஸ் பண்றதுனால இது கார்டனுக்கு இது ஒன்னு போதும் சார். 200 மீட்டர் வரைக்கும் இது கவர் பண்ணிடும் சார். யோ, நான் சொன்னது செய்யா. 200-300 மீட்டர்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் சொன்னது செய். நீ வச்சிருக்கிறது டயகனலா ஆப்போசிட் சைடுல இன்னொரு கேமரா ஃபிக்ஸ் பண்ண. சரிங்க சார், சரிங்க சார். நம்ம என்ன வெறும் சிசிடிவி வச்சு விடுறவங்க தான். நீங்க சிசிடிவி ரூம்ல இருந்தே எல்லாத்தையும் பாப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாதது இல்ல. வச்சிட்டேன் சார், வச்சிட்டேன். பேக்கப் எப்படி இருக்கும்? ஸ்டோரேஜ் 48 ஹார்ஸ் இருக்குமா? சார் நீங்க கேட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிட்டேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியா. 8 ஹார்ஸ் பேக்கப் இருக்குமா? இவர் போலீஸா இல்ல டீச்சரா? ஒரு வார்த்தையில பதில் கேக்குறாரே. எதுக்கு இப்ப இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? ஆமா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இரு. எதுக்கு இப்ப கோவப்படுற? ஏற்கனவே அத்தனை சிசிடிவி அங்க இங்கேயுமா இருக்குது. இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் வைக்கிறான்? வீட்டுக்கு வெளியில தானே சிசிடிவி வைப்பாங்க. என்னத்துக்கு வீட்டுக்குள்ளார ரூமுக்குள்ளார எல்லா இடத்துலயும் வைக்கிறான்? தெரியலேமா, அதான் புரியல. ஆமா, ஒருவேளை இப்படி இருக்குமா? நான் நினைக்கிறேன் அந்த அழகி நடக்கிறது, தூங்குறது, சாப்பிடுறது எல்லாத்தையும் அவன் ஆபீஸ்ல இருந்து பாக்கலாம்னு நினைக்கிறானோ என்னமோ. அழகிய பாத்துக்கிட்டே இருக்கணும்னு அங்க எங்கேயும் வீட்டுக்குள்ளார வைக்கிறானோ என்னமோ. பாத்தியா, ஒரு ரூம் கிட்ட கூட 2 வைக்க சொல்லிக்கிறான். கிச்சனுக்கு எதிர்த்த மாதிரி ஒண்ணு, ஒரு ரூமை பார்த்த மாதிரி ஒண்ணு. பாத்தியா, அதுக்கு என்ன சொல்ற? என்னைய ஆபீஸ்ல உட்காந்து பாக்க போறான்னு சொல்றியா என்ன? வீட்டுல வந்தாலே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான். அம்மாவா ஆசையா தூங்கிட்டாலா சாப்பிட்டாலான்னு ஸ்டேஷன்ல உட்காந்து பாப்பான்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா, நீ ஒழுங்கா சாப்பாடு போடுறியா இல்ல சாப்பாடு கொடுக்காம இருக்கிறியா அப்படின்னு பாப்பான்னு நினைக்கிறேன். இரு வரட்டும், நானே கேக்குறேன். அம்மா டப்பு டப்புன்னு எதுவும் எடுத்தவங்க ஒருத்தன்னு கேட்காத. ஏற்கனவே அவன் கோவத்துல இருக்கிறான். பொறுமையா நிதானமா கேளு. உனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதானே? அவன் அழைச்சிட்டு வந்தவள ஆசையா பாக்கணும்னு இருக்கிறான் போல. அங்க எங்கேயும் ஊர் பயணம் போறான்ல, அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஆசை இளவரசிய ஆசையாம போன்ல உட்காந்து பாக்கலான் இருக்கிறான் போல. நீ சும்மா எதையும் கேட்டு வச்சு அவனை எதுவும் கோவப்படுத்தாத. அப்புறம் ஏதாவது கத்த போறான். அவன் 2-3 நாள்ல தான் அமைதியா இருக்கிறான். பால்கனி கிட்ட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அடிஷனலா இன்னொரு கேமரா வைங்க. அந்த வியூ எப்படி இருக்கணும்னா பால்கனில இருந்து டெரஸ் பாக்குற மாதிரி இருக்கட்டும். அதாவது டெரஸோட வியூ பால்கனில இருந்து இருக்கணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் பால்கனில இருந்து 90 டிகிரிக்கு ஒன்று வச்சிருக்கோமே சார், அதுலயே உங்களுக்கு டெரஸ்லாம் கவர் ஆகும். டெரஸ்ல இருந்து நிலா வரைக்கும் எனக்கு கவர் ஆகணும். வானத்துல உள்ள நிலாவும் சேர்ந்து தெரியணும். கவர் பண்ணுமா அது? நிலாவையா? நிலாலாம் தெரியாது சார். தெரியாதுல? அப்ப பேசாம நான் சொல்ற இடத்துல 180 டிகிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ண. ஆமா ஆமா வரான். பொறுமையா பேசு, நிதானமா இது வந்தாலும் கேளு. சும்மா நீ கோபப்பட்டு அவன் கொந்தளிக்கிற மாதிரி பண்ணாத. டேராம், என்னடா கார்த்திகேயனுக்கு தீபத்தை வீடு ஃபுல்லா வச்ச மாதிரி இருக்குது? இல்ல கேமரா ஜொலிக்குதே, வீடு ஃபுல்லா ஜொலிக்குதே. கருப்பு கலர்ல தான் இருக்குது கேமரா, அது எப்படி ஜொலிக்கும்? ஆமா, கருப்பு கலர் ஜொலிக்காது, ஆனா பிளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது பிளாஷ் கேமரா இல்லையே. உன் புருஷன் வேணா துபாயில இருந்து அனுப்ப சொல்லலாம். அங்க கேமரா எல்லாம் இதை விட நல்லா இருக்குமாமே. அனுப்ப சொல்றியா? உன் வீட்டுக்கு என் புருஷனை கேமரா அனுப்ப சொல்றியா? என் வீட்டுக்கு கேட்டாலே இந்த அந்தாம் பாரு. இல்ல உன் வீட்டுக்கா கேக்குற? ஆமா, உன் வீட்டுக்கு எதுக்கு கேமரா? உன் நகையெல்லாம் பத்திரமா இங்க தானே வச்சிருக்கிற. அப்ப கேமராவை எங்க வைக்கணும்? வைப்பா, நல்லா வை. கேமராவை எங்க வேணா வை. எனக்கு ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்குது. ஆனா கேமரா தானே புதுசா இன்னைக்கு வந்திருக்குது, அதான் கேட்டேன். அம்மா, இவ்வளவு நாள் வீட்டுக்கு வெளியில தான் சிசிடிவி வச்சிருந்தேன். இப்ப எனக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி வேணுமா. அது கேஸ் விஷயமா நிறைய பேர் பார்க்க வர்றாங்களா, அவங்களெல்லாம் ட்ராக் பண்ணணும். அதுல ரவுடி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏதாவது அசம்பாவிதம் இல்ல வேற ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணுவாங்கல்ல. அதனாலதான் வீட்டுல என் பெட்ரூம்ல, உங்க பெட்ரூம், கிச்சன், வீடு ஃபுல்லாவே கேமரா வச்சுட்டேன். பெட்ரூம்க்கு வெளியில தான் இருக்கும். ஆமா, உங்க ரூம்ல கூட ஒரு சிசிடிவி வச்சுடுவா. ஏண்டா? இல்லம்மா, உனக்கு வேற வயசாயிடுச்சுல, இனிமே பிபி சுகர்னு வரும். அது நீ வேற தனியா இருக்கிற. அவ காலேஜ் போயிடுவா, ரம்யா அவ வீட்டுக்கு போயிடுவா. நீ தனியா இருக்கும் போது வாங்கி ஏதாவது கீழே வந்துட்டேனா ரூம்ல ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிடுவா. அப்புறம் அம்மா இன்னும் சொல்லணும், அங்கம்மாக்கா இனிமே வேலைக்கு வரமாட்டாங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. எனக்காக நீங்க ஜனனி எதுவும் திட்டமாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அவளை எதுவும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக நான் செய்யற மரியாதை. நீங்க இந்த வீட்டுல இருக்கும்போது உங்க பாதுகாப்படியே அவ இருக்கட்டும்னா நம்ம அங்கம்மா அவ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது நானும் உணர்ந்துட்டேன். என் அம்மா நீங்க உங்களை விட யாரும் அவளை பத்திரமா பாத்துக்க போறா. உங்களை விட பாதுகாப்பு யாரும் அவளுக்கு முழுசா கொடுக்க முடியும். அதனால நான்
அவங்கள வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவளால என்ன வேலை முடியுமோ அதை எல்லாமே அவ பண்ணுவா. நீங்க அவளை நல்லா பாத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ எவ்வளவு நாள் நம்ம கூட இருக்கிறாளோ அவ்வளவு நாளும் அதுக்கப்பு அது அவளுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆபீஸ் ரூம்ல இருந்த பென்ட்ரைவ் பண்ணி பாத்தியான்னு கேட்டேன். இல்ல எனக்கு தெரியாத. நான் அந்த பக்கம் நீ பாத்தியான்னு கேட்டேன். நான் பார்க்கல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னைக்கு லாயர் கிட்ட சப்மிட் பண்ணணும். உன்னை நான் என்னோட ஆபீஸ் ரூமுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கல. என்ன சொல்றீங்க நீங்க? நான் போகல சொல்றேன். நான் நான் எடுத்ததா சொல்றீங்களா? எனக்கு இப்ப என்னோட பென்ட்ரைவ் வேணுங்கிற. நீ எடுத்தியா எடுக்கலையானு நான் உன்னை அன்னைக்கே சொன்னல, என் ஆபீஸ் ரூம் பக்கம் போகாதன்னு. நேத்து கூட உன்னை நான் பாக்குறேன். நீ அங்க இருந்து வந்துட்டு இருக்க. என்னத்துக்கு அங்க போற நீ? அது நான் நான் அன்னைக்கு நான் க்ளீன் பண்ண போகும்போது என்னோட புக்கை வச்சிட்டேன். அது அங்க இருக்குதானே, அதை தேடி தான் நான் போனேன். நான் நான் வேற எதையும். ஜனனி, நான் ஒரு டைம் சொன்னா அது தயவு செய்து கரெக்டா ஃபாலோ பண்ண. போகாதுன்னு சொன்னா போகாத. இப்ப என்னோட பென்ட்ரைவ் எனக்கு வேணும். நான் டியூட்டிக்கு எடுத்துட்டு போகணும். அதை எல்லா ஃபைல்ஸையும் லோட் பண்ணி முந்தின நாள் நான் அதுல வச்சேன். என் லேப்டாப் பக்கத்துலயே தான் இருந்துச்சு. என் அம்மா எப்பயுமே ஆபீஸ் ரூம் போக மாட்டாங்க. இந்த வீட்டுல இருக்கிறது நீயும் அம்மாவும் மட்டும்தான். நான் அங்கதான் வச்சேன். இன்னைக்கு நான் எடுத்துட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். நான் வேற எங்கேயும் வைக்கல. என் லேப்டாப் பக்கத்துல தான் இருந்தது. சார் நான் ஆஃபீஸ் ரூம் போனேன். உங்க ஆஃபீஸ் ரூம் நான் போனேன். ஆனா நான் உங்க பென்ட்ரைவ்லாம் பார்க்கல. அது லேப்டாப் டேபிள் பக்கம்லாம் நான் போகல. நீங்க என்ன, நான் எதையும் எடுக்கல. நான் வேணா உங்களுக்கு தேடி தரவா? ஆஃபீஸ் ரூம் போயிட்டு தேடி தரவா? ஓ காட், நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? ஏன் என்ன இப்படி ஏன் இவ்வளவு சொதிக்கிற? என் ஆபீஸ் ரூம்ல நான் வச்சது அப்படியே வச்ச இடத்துல தான் இருக்கும். கிளீனிங் கூட நான் தான் பண்ணுவேன். யாரையும் நான் கிளீன் பண்றது கூட அலோவ் பண்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது பின்ன நான் மறந்துட்டேன்னு சொல்றியா? நான் மறந்து எங்க வச்சுட்டேன்னு சொல்றியா? என் ஆபீஸ் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே ஆபீஸ் ரூம்ல மட்டும்தான் இருக்கும். பெட்ரூம்லயும் பாத்ரூம்லயும் நான் வைக்கிறது கிடையாது. காட் இட்? ஏய், உடனே மூஞ்ச சோகமா வைக்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல. நீ போகும்போது என் லேப்டாப் பக்கத்துல பாத்தியா? மவுஸ் பேட் மேல இருந்தது. பாத்தியா? இங்க பாரு, நான் ஒன்னும் மேல கோவப்படல. சரியா? என் மூஞ்ச பாரு. நான் நார்மலா தான் கேக்குறேன். எனக்கு நார்மலா நல்லா யோசிச்சு பதில் சொல்ல. நான் மறந்துருக்கலாம். அதனால என்னோட திங்ஸ் ஆபீஸ் ரூம் மட்டும் எப்பயுமே வெளியில போகாது. ஆபீஸ் ரூம்ல மட்டும்தான் இருக்கும். என் லேப்டாப் பக்கத்துல பிளாக் கலர் பென்ட்ரைவ் இருந்ததை பாத்தியா? நான் உங்க ரூமுக்கு போகவே இல்ல. சரி வீடு, நீ போகல. சரி வீடா, நான் பாத்துக்கிறேன். மாம்சே, எந்த காலையில சரவடி போட்டுட்டு இருக்கீங்க? அப்பாடா, வாசல் வரைக்கும் வெடிக்குதே. என்ன மாம்சே, இந்த மாசமே தீபாவளியா என்ன? போலீஸ் ஆபீஸ்க்குலாம் இந்த மாசமே தீபாவளி டியூட்டின்ட்டாங்களா? மாமா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க காலையிலேயே? அதுவும் டியூட்டி போற சமயத்துல? உங்க பொண்டாட்டியை பார்க்க போகும்போது எப்படியா கோவமா போவீங்க? மாமா, நான் ஜோக் பண்ணேன். நீங்க சொல்வீங்கல்ல, கமிஷனர் ஆபீஸ் தான் உங்க வீடு, டியூட்டி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வைஃப்னு சொல்வீங்கல்ல, அதான் சொன்னேன். உங்க வைஃபை பார்க்கும்போது எப்படியா போவீங்க? சிரிச்சிட்டு மூஞ்சி வச்சுட்டு. என்ன இப்போ உங்களோட பென்ட்ரைவ் காணுமா? நான் தேடி தரேன். அதுக்கு போயிட்டு மாமா நீங்க சிரிச்சாதான் செம அழகா இருக்கீங்களா என் காலேஜ் பொண்ணுங்களா சொல்றாங்க. ஆனா மாமா நீங்க சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சிரிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்லயே போயலாம் உங்களுக்கு. நான் கிளம்புறேன். மாமா, பென்ட்ரைவ் முக்கியம், அதுல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னு கத்திட்டு இருந்தீங்க. இருங்க, நான் தேடி தரேன் உங்களுக்கு. எங்க தேட போற? வீடு ஃபுல்லா தேட போறேன். அலெக்ஸா வச்சு. அலெக்ஸாட்ட சொன்னா 5 நிமிஷத்துல தேடி கொடுத்துரும். தேடவா? முடியும். எனக்கு விளையாடுறதுக்கு டைம் இல்ல. ஏதாவது சொல்லி விளையாண்டுட்டு இருக்காதா? எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. லாயர் கிட்ட நான் எனக்கு பென் டிரைவ் சப்மிட் பண்ணணும். டிரைவ்ல தான் எல்லாமே வச்சிருக்கேன். எனக்கு ஏய் மோனி, எங்க போற? அலெக்ஸாவை தேடி போறேன். ஜனனி, நான் பாத்துக்கிறேன். நான் டைம் கேட்டுக்கிறேன். நான் தேடிக்கிறேன். நீ ஆபீஸ் ரூம் போகாத, எப்பவும் போகாத. எனக்கு என்னோட பர்சனல லாக் பண்ணி வைக்கிறது அவ்வளவு பிடிக்காது. அது என்னவோ என்ன சுத்தியே நான் யாரையும் நம்பாத மாதிரி எனக்கு தோண வைக்கும். சோ நான் ஆபீஸ் ரூம் எப்பயுமே லாக் பண்ணது பழக்கம் இல்ல, பண்ணவும் மாட்டேன். ஆனா நீ ஆபீஸ் ரூம் போகாத, எந்த காரணத்தை சொல்லியும். உங்ககிட்ட தான் சொல்றேன். எதுக்கு அப்படி சோகமான மூஞ்சி வச்சுட்டு இருக்கா? இப்ப நான் உன திட்டினா இல்ல அடிச்சனா இல்ல கோவமா நான் மூஞ்சி வச்சுட்டு உன்னை ஏதாவது ஹாஷா பேசினா உன்னதான் ஏதாவது சொல்லு. நான் உங்க பென்ட்ரைவ பார்க்கல, அதை நான் எடுக்கல. இனிமே நான் உங்க ஆபீஸ் ரூம் பக்கம் போக மாட்டேன். நல்லது, சரி பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். யோ மாம்சே, வர வர உனக்கு வயசாயிட்டு இருக்கியா? ரொம்ப ஞாபகம் மதிய ஆயிட்ட. பூமரங்கள் ஆயிட்டியோ? மொழி எங்க இருந்ததோ? எங்க இருந்ததா? சூரியனுக்கு அந்த பக்கமா இருந்தது. நான் ஐஸ் கோட் போட்டுட்டு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். மொழி எங்க இருந்ததோ? மாமா எங்க இருக்கோம்? உங்க பெட்ரூம்ல தான்.
பெட்ரூம்ல பென்ட்ரைவ் வச்சுட்டு வீடு ஃபுல்லா கட்டிட்டு இருக்கீங்க. பெட்ரூம்லயா இருந்தது? பின்ன பெட்ரூம்ல தான் இருந்தது. உங்க ஆபீஸ் ரூம் போறதுக்கு தான் எனக்கு பர்மிஷன் இல்லையே. எத்தனை வாட்டி நான் உள்ளார வந்து உங்களை பாக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்பேன். நீங்க தான் ஓடி போன்றீங்களே. என்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ் ரூமுக்கு அலோவ் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு நான் போய் பாக்குறதுக்கா? என்னங்க பிடிங்க, உங்க பெட்ரூம்ல தான் இருந்தது. பெட்ரூம்ல எங்க இருந்தது? மாமா இப்ப டியூட்டிக்கு போய் கிரிமினல்ஸ் நீங்க விசாரிக்க போறீங்களா இல்ல இந்த பென்ட்ரைவோட கேஸ கண்டுபிடிக்க போறீங்களா? இன்னைக்கு பெட்ரூம்ல எங்க இருந்தது? அது அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்ல, அது பக்கத்துல அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களே, அது ஜுவல் பாக்ஸ், அது கிட்ட இருந்தது. நான் நினைக்கிறேன் இது வந்து பென் டிரைவ்ல அந்த பெண்ணுக்கு பெண்ணோட ஷெல்ஃப் பெண்ணோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அதனால அந்த பெண் ஜனனியோட கபோர்டுக்கு ஜனனியோட க்ளோத்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பெண் டிரைவ் பண்ணி வந்துருச்சு போல. நிஜமா பெட்ரூம்ல தான் இருந்ததா? மம்சு, நீ வர வர ரொம்ப மோசையா. நீ சும்மா என்னையே கிரிமினல் மாதிரி பாத்துட்டு இருக்க. வேணா அலெக்சால கேட்டுக்கோ. அலெக்சா ஹிஸ்டரி செக் பண்ண. எடுத்துட்டு வரும் அலெக்சாவ. பெட்ரூம்க்கு எப்படி போகும்? நான் வச்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என் கேஸ் ஃபைல், இன்வெஸ்டிகேஷன் லேப்டாப் எல்லாமே நான் இன்னைக்குமே பெட்ரூம் எடுத்துட்டு வந்ததுல. உனக்கு தெரியும்ல, என் ஒர்க்ஸ் எல்லாமே நான் ஆஃபீஸ் ரூம்ல தான் பண்ணுவேன். ஆஃபீஸ் விட்டு வெளியில வந்து ஃபைல்ஸோ பேண்டர்ஸோ பாக்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இது பெட்ரூம்க்கு வந்திருக்கோம்? மம்சு, அந்த கேஸ்க்கான நேரம் இது இல்ல. உனக்கு டியூட்டி டைம் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டியா? நீ சில்லுன்னு ஏதாவது எடுத்துட்டு வரும் உனக்கு. குடிச்சிட்டு இந்த பெண்டை எடுத்துட்டு போறியா? எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும். ஆமா பெரியப்பா. என்ன என்ன ஒரு மாதிரி நிக்கிற? பயப்படுறியா? பெரியப்பா எடுத்துட்டு வரும்போது யாராவது பாத்துட்டாங்களா? இல்ல பெரியப்பா, உங்ககிட்ட நான் காலேஜ் போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு பயப்படுற மாதிரி நிக்கிற? இல்ல பெரியப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாப்பா, என்ன யோசிக்கிற? எதுக்காக தயங்குற? காலிய பொண்ணோட டாக்குமெண்ட்ஸ் தானே இது? ஆமா பெரியப்பா. இங்க பாரு ஜனனி, இதுல நம்ம எந்த தப்பும் பண்ணல. தப்பு பண்ணது அந்த போலீஸ். கேவலமான வேலை பண்ணது அந்த போலீஸ் அதிகாரி. காலிய பொண்ணை சேர்ந்துக்கிட்டு கேஸ் நம்ம பக்கம் இல்லாம அவங்க பக்கம் திருப்பி விட்டது அந்த போலீஸ். நம்ம எதுக்கு பயப்படணும்? 25 வருஷம் ஒரு வாடகை வீட்டுல நம்ம வாடகைக்கு இருந்தாலே அந்த வீடு 25 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு சொந்தமாகுமா? சட்டத்துல இடம் இருக்குது. ஆனா நீ பிறந்து வளர்ந்த வீடு. அந்த வீட்டுல நான் பிறந்து அந்த தூணை பிடிச்சி நான் நடந்தேன். எனக்கு அப்ப பசங்க நீங்க வளர்ந்தீங்க. அப்ப அந்த வீடு நம்மளுக்கு எப்படி சொந்தம் இல்லாம போகும்? அந்த சொத்துக்கு என் தாத்தா உயிர் வாழ்ந்தான். அதுக்கப்புறம் எங்க அப்பா, அதுக்கப்புறம் நான், எனக்கு அப்புறம் எங்க பசங்க நீங்க. அந்த வய எப்படி நம்மளுக்கு உரிமை இல்லாம போகும்? ஒரே ஒரு நாள் அந்த வயல்ல அந்த சேத்துல இறங்கி 2 நாத்து நட்டுப்பான அந்த காரியப்ப கேட்டு பாரு. அந்த வய மண்ணு எந்த விளைச்சலுக்கு வளைஞ்சு கொடுக்கணும் உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. பரம்பரையா அந்த வீட்டையும் வயலையும் ஆண்டவங்க நம்ம. அப்படி இருக்கும்போது சட்டத்துல அவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி அவ்வளவு துணிச்சல் கொடுத்தது யாரு? காரியப்பனுக்கு அந்த போலீஸ். இந்த டாக்குமெண்ட் கொடு. இதுதான், இதே பத்திரம் தான். வக்கீல் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டோமா? எல்லாத்தையும் பேசிட்டேன். ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறேன். கேஸ் இந்த போலி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். இனிமே நீ எதுக்கும் பயப்படாத, எதை பத்தியும் யோசிக்காத. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும். தப்பு பண்ண அந்த போலீஸ் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும். அந்த போலீஸால தப்பிக்கவே முடியாது. அப்புறம் பாப்பா, நீ சொன்னல அந்த அரசியல்வாதி, அவன்கிட்டே பேசிட்டேன். அவனும் இப்ப எப்பதான் இருக்கான். சேத்துல மாட்டின புழுவா அந்த அதிகாரி துடிக்க போறான். எவ்வளவு பெரிய வேலைய கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம லஞ்சம் வாங்கிக்கிட்டு சும்மா விடமாட்டமா? சும்மா விடமாட்டேன். பாப்பா, கோர்ட்டு கேஸ் வக்கீலு எல்லாமே நம்ம பக்கம் மாறிடும். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? கோர்ட்ல நீ பேச போறதுதான் சாட்சி. முக்கியமான சாட்சியே நீதான். ஜட்ஜு கிட்ட எல்லாத்தையும் சொல்ல. 2 நாள் லாயர் உன்னை பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்ற. ஒண்ணு விடாம எல்லா உண்மையும் சொல்ற. அந்த போலீஸ் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறான், என்னெல்லாம் உன்கிட்ட பேசுறான், என்னெல்லாம் சித்திரவதை பண்றான், எல்லாத்தையும் நீ சொல்ற. முக்கியமான சாட்சியே நீதான். எதுல இருந்து தப்பிச்சாலும் முக்கியமான சாட்சி உன்னோட சாட்சி. அதுல இருந்து அந்த போலீஸ் தப்பிக்கவே முடியாது. நான் சொல்லி தரத கோர்ட்ல அப்படியே சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தது, உனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினது, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பமே சேர்ந்து உன்னை கஷ்டப்படுத்தினது எல்லாத்தையும் சொல்ல. நம்மளுக்கு இந்த வீடு வேண்டாம், அவன் கொடுத்த தோப்பும் வேண்டாம். நம்ம வீட்டை நம்ம வயலையும் வாங்கிட்டு இந்த வீட்டோட பத்திரத்தை அவன் மூஞ்சில தூக்கி அடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். சட்டம் அவனை சும்மா விடாது. போலீஸுங்கிற அதிகாரம் இருக்கிறதுனால தானே போலப்பட்டுமே பாக்குற நம்மள இந்த அளவுக்கு புரட்டி போடுறானுங்க. என்ன பண்ணுவோம்னு நினைச்சிட்டாங்கல்ல, எங்க போவோம்னு நினைச்சிட்டாங்க. என்ன பாப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்க? எதுவும் பேச மாட்டாங்களா? என்ன யோசிச்சுட்டு இருக்கா? எதுவும் இல்ல பெரியப்பா. அந்த போலீஸ் நினைச்சு பயந்துட்டு இருக்கியா? பயப்படாத, அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். அவன் விஷயம் தெரிஞ்சதுன்னா என்கிட்டதான் வருவான். நான் பாத்துக்கிறேன் அந்த போலீஸ. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்குது.
அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். நீ பயப்படாம இரு. எல்லாம் கொஞ்ச நாள் தான். கேஸ் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கல, எவிடன்ஸ் எல்லாம் கையில கிடைச்சிச்சுல. இங்க பாரு, இந்த டாக்குமெண்ட்ஸ் பாரு. இது எல்லாமே போலியா தயாரிச்சது. பேரு போட்டுருக்காங்க பாரு, அண்ணம்மாள். தாய் பத்திரமே தப்பா இருக்குது. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ்னு எல்லாத்தையும் போலியா ரெடி பண்ணிருக்காங்க. அவசரமா ரெடி பண்ணிருக்காங்க. கேஸ் அவங்க பக்கம் நடக்கணும்னு எல்லாத்தையும் யோசிச்சு ஆனா தப்பா பண்ணிருக்காங்க. பெரியப்பா சொல்லு பாப்பா. இல்ல பெரியப்பா, அது அவங்க அவங்க நம்மள இல்ல அவங்க தானே அவங்க நம்மள கஷ்டப்படுத்த நினைச்சிருந்தா நம்மளுக்கு வீடு, அண்ணனுக்கு தினந்தோப்பு அதெல்லாம் அவங்க கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பாப்பா, நீ என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அதுக்கு இல்ல பெரியப்பா, வீடு நம்மளோட தான் இருக்கலாம், ஃபைல நம்மளோட தான் இருக்கலாம், அனுபவிச்சவங்க நம்ம தான், அனுபவசாலியும் நம்ம தான். ஆனா அந்த வீடோ வயலோ தாத்தா நம்ம யார் பேரும் எழுதல. அப்போ அது சட்டத்துல எப்படி செல்லுபடி ஆகும்? பாப்பா, நீ பேசுறதுல என்ன மாற்றமா இருக்கு? என்ன மனசுல வச்சுட்டு இப்படிலாம் பேசுற? பயத்துல இப்படி பேசுறியா? பயப்படுறியா அந்த போலீஸ்க்கு? உன்னை ஏதாவது பண்ணிடுவானு பயப்படுறியா? உன் வயசு, என் அனுபவம், அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. அவன் கோவமெல்லாம் என்கிட்டதான் வந்து சேரும். அவன் கோவம் உன்கிட்ட இருக்காது. நீ பயப்படாத, தைரியமா இருக்கணும். முக்கியமான சாட்சியே நீதான். உன் கையில தான் இந்த கேஸே இருக்குது. இந்த பேப்பரும் பேசாத, நான் பேசுறதும் சொல்லாத. சம்பந்தப்பட்டவன் நீ சொல்ற எல்லாமே சட்டத்தோட பார்வைக்கு வெளிச்சமா இருக்கும். அந்த அதிகார தீவிர பிடிச்ச போலீஸ்க்கு அதுதான் இருட்டு. நம்ம குடும்பத்துக்கு இருட்டு காட்டின அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இருட்ட காட்டணும். அவன்கிட்ட இருக்கிற அதிகார திமிரு போய் அடங்கி உட்காரணும். அது உன்னால மட்டும் தான் முடியும் பாப்பா. நீ தைரியமா இருந்தாதான் கோர்ட்ல எடுத்து நின்று பேச முடியும். சரிப்பா, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன். இங்க இருக்கீங்களா? வாங்க, கொஞ்சம் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். அதோ தென்னை மரத்துக்கு பூச்சி மருந்து வாங்கணும். வண்டெல்லாம் குட்டி போட்டு ரொம்ப பெருசாயிடுச்சு. அது ஒரு 2 நாள் ஒழிச்சு கட்டிடணும். சரிப்பா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? பாப்பா, நீ சாப்பிட்டியா? சரவணா, ஒண்ணு இல்ல சரவணா, இது சும்மா இதோ அது அது நம்ம ஊர் இருக்குதுல, நம்ம வீட்டு விஷயமா ஹைகோர்ட்ல கேஸ் போட்டுருக்கேன். அதான் அது பாத்துட்டு இருக்கேன். அது என்னத்துக்கு பெரியப்பா, அது முடிஞ்சதும் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு என்னத்த பண்றது? நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஊரும் வயலும் சொந்தனே இல்ல போல. அதான் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் எதுக்கு கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு வேற நீங்க அழிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உடம்பு வேலை சுகம் இல்ல. என்னத்துக்கு இப்ப அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கலாம் சரவணா? அது நான் வாழ்ந்த ஊடு இல்லடா. உன் அப்பனோட உசுறு, உன் ஆத்தாளோட உசுறு, எல்லா உசுரும் அந்த வீட்டுலதான் இருக்குது. நம்மளே இப்படி அந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டோம்னா அது எப்படி சரவணா? சரவணா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டேன். கேஸுக்கான பத்திரம், ஆதாரம், சாட்சி எல்லாத்தையும் சேகரிச்சுட்டேன். முன்னாடி கோட்டை விட்ட மாதிரி கோட்டை விட்டுற மாட்டேன். பாடம் நிறையவும் கத்துக்கிட்டேன். பாடத்தை கத்து கொடுத்தவங்களையும் புடிச்சிட்டேன். நீ வேணா பாரு, இன்னும் 2 மாசம் தான். இன்னும் 2 மாசத்துல அந்த வீடு நம்ம கைக்கு வரும். போய் கேஸ் போட்டவங்க, அதுக்கு வாதாடினவங்க, வக்கீலா நின்னவங்க, சட்டத்துக்கு புறம்பா சாட்சி சொன்னவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டேன். அவங்க யாரையும் சும்மா விட போறதுல. அந்த வீடு நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் யாரையும் சும்மா விட போறதுல. ஜனனி எங்க? நான் வந்ததுல இருந்து வீட்டுல இல்லையே. எங்க போனா? போன் கூட ரூம்ல தான் இருக்குது. என்னைய கேக்குற ராம்? என்னைய கேக்குற? என்கிட்ட சொல்லிட்டு போகலையப்பா. அவ எப்பயுமே எங்க யார்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டாளே. எங்க போயிருப்பா இவ? நேரம் ஆயிடுச்சு. பொழுதுபட்ட நேரத்துல எங்க போனச்சு இந்த பிள்ளை? நீ வந்தோன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நீ வர்ற நேரம்னு தெரியும். வேலையில இருந்து வருவ, வந்தோன்னு சொல்லிட்டு போலான்னு எங்க போயிருப்பாவ? இல்லடா, போன் பண்ணி பாரு. ஓ, போன் இங்க இருக்குதுன்னு சொல்றியா? எங்க போயிருக்குன்னு தெரியலையா அந்த பிள்ளை? போனை வச்சுட்டு போயிருக்குதுன்னா ஒன்னும் புரியலையே. நான் வந்து 3/4 மணி நேரம் ஆகுது. இன்னும் அவளை காணுமே. எங்க போயிருக்கா? நைட்டு நேரமா இருக்குது. என்ன கூப்பிட்டு நானாவது துணைக்கு போயிருப்பேன். எங்க போனுச்சு இந்த பொண்ணு? ஐயோ, நான் என்ன நினைக்கிறேன், அது காலையில திட்டியாமே அவளை. அது மோனி வந்து சொன்னா, மாமா திட்டிட்டு இருக்காங்க, அது பெண் டிரைவர் காணுமோ ஏதோ காணுமோ திட்டிட்டு இருந்தியாமே. ஒருவேளை நீ திட்டினு கோச்சுக்கிட்டு. இல்லடா, என்ன அப்படி பாக்காத. இது ஒண்ணும் புதுசு இல்ல, எப்பயும் நடக்கிறது தானே. 2 நாள் இங்க இருக்குது, 3வது நாள் எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப பையத்துக்கிட்ட கிளம்பிடுதுல. அந்த மாதிரி ஏதாவது நீ காலையில திட்டினல, அது கோச்சுக்கிட்டு போயிடுச்சா என்னமோ? போன மறந்து வச்சுட்டு போயிருக்குமாக்கும். என்ன தெரியலையே. மாமா, அது நீங்க வாங்கி கொடுத்த போன்ல, அதனால போனை வச்சுட்டு போயிட்டாங்களோ? நான் அவ எங்கன்னு கேட்டேன். தெரிஞ்சா சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்க கற்பனைக்குள்ளதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அட ஏன்டா பொசுக்கு கோவம் வர? அவள கோவம் வந்துச்சுன்னா எங்ககிட்ட இருக்கு கேக்குற? எங்ககிட்ட கேட்க கூடாதுல நீ? உங்க அம்மா அதுக்குதான் இனிமே அந்த பொண்ணு பக்கமே போக மாட்டேன்ட்டா. பாரு, வந்தாளா பாரு. டிவியை போட்டு சவுண்டா சீரியல் வச்சு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவ காதுல எதுவும் உழுவ கூடாதான். அவ எதுலயே சம்பந்தப்பட மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி, நான் இந்த ரம்யாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தா நீ கத்திட்டு கிடக்குற. ராம், எங்களுக்கு தெரியாதுப்பா. அந்த பொண்ணு அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? எப்பயும் அப்படித்தானே பண்ணுது. அது கோவம் வந்துச்சுன்னா டக்குனு கிளம்பி எங்கேயாவது போயிடுது. அது எங்க போகுதுன்னு
நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியும்? இல்ல அது நல்லா தான் இருக்குமா? தெரியல, நீ காலையில திட்டி இருந்த போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமா தான் இருந்துச்சான். அம்மா சொன்னாங்க. ஆனாலும் அம்மா எதுவுமே கேட்கலையாம். கேட்டாதான் பிரச்சனை ஆயிடுதுன்னு அம்மா எதுவுமே கேட்கலன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லலையே, அவங்க திட்டக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். மத்தபடி சோகமா இருந்தா என்னன்னு கேட்கலாம், அது கூட அவங்க கேட்க மாட்டாங்க. டேராம், இது நல்லா இல்லடா. உன் பேச்சு சரியில்லை. அம்மாவா அந்த பொண்ணு பக்கமே திரும்ப வேண்டாம்னு சொன்னேன். எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். அவங்களுக்கு இந்த நடிச்சு பேசுறதெல்லாம் வராது. புடிச்சா புடிச்ச மாதிரி பேசுவாங்க, பிடிக்காதனா பிடிக்காத மாதிரி பேசுவாங்க. நீ என்ன ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்க சொல்ற? அவங்க எதுவும் கேட்கலையாண்டா, கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனா அவ்வளவு சின்ன பண்ணலாம் கிடையாதுல்ல. இது அவ்வளவு சின்ன பண்ணா இருந்தா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எங்க பண்ணு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இதோ நான் இங்கதான் உட்காந்து விளக்கு தொடச்சிட்டு இருக்கேன். அம்மா அங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க. இதோ அத்தை மோனி இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. அப்போ அவ போகும்போது நீங்க பாத்தீங்க? ஏன்டா வீட்டுக்குள்ள பூனைக்குட்டி நாய்க்குட்டி ஓடுனா கூட தான் பாப்போம். அது எங்க போகுதுன்னு பின்னாடியே ஓடிட்டு இருப்போம். நான் இப்படி இருக்கும்போது ஒரு உருவம் இப்படி போனிச்சு. அந்த உருவம் பார்த்தா அந்த பிள்ளை அது எங்கேயோ போனிச்சு. எங்க போனிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. நீ வந்து 3/4 மணி நேரம், அது போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீ வந்த. எங்க போயிருக்காது? என்னடி பிளான்லாம் கரெக்டா முடியுமா? எல்லாம் கன்ஃபார்மா முடியுமா? எங்க இருக்கிறாங்க ஆளுங்க? அங்கதான் இருக்கிறாங்களாம். எதுவும் சொதப்பிடாதுல? இல்லம்மா, இல்ல எதுவும் சொதப்பிடாது. என்னப்பா போலீஸ் வீட்ல இவ்வளவு அக்கிரமமா நடக்கும்? மத்தவங்க வீட்டுல ஏதாவது காணா போனிச்சா போலீஸ் வீட்டு வந்து சொல்லுவாங்க. போலீஸ் வீட்டுல உள்ள பொண்ணு காணா போனிச்சுன்னா என்னத்த பண்றது? அது மாமா மாமா அது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது ஜனனி அவங்க, அது மாமா அவங்க, அது ஒரு என்னடி திணறி பேசிட்டு இருக்க? ஓ மாமா தானே, உண்மை என்னமா அதை மட்டும் சொல்லு. என்ன நடந்துச்சு? என்ன உண்மை? பக்கத்துல போய் சொல்லு. அது மாமா அவங்க, அது நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு உங்களை பிடிக்கல. இல்ல மாமா, அவங்க கிளாஸ்ல எல்லார்ட்டையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா, உங்களை பிடிக்கல அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அது என் ஃப்ரெண்டுங்க சொன்னாலுங்க. அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்டுங்க பார்த்தாங்களா, அது பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, அது கார்த்தியோ இல்ல கதிரோ, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஞாபகம் இல்ல. ஏடி டெய்லி வெண்டக்கான்னு வாங்கி அடிக்கிறல, எதையும் ஞாபகத்துல வச்சிருக்க மாட்டேன். போலீஸ்க்கு கரெக்டா சொல்லணும். சும்மா அதே ஏதாவது பேரெல்லாம் கரெக்டா சொல்லணும். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பேரு? மண்டையில போட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா ஞாபகம் வந்துட்டு. அது கதிரு. கதிரேசன். முழு பேரு கதிரேசனா? அவங்க ஊர் தானா? மோனி மாமா பக்கத்துல போய் சொல்லுமா, கரெக்டா என்ன நடந்ததுன்னு சொல்லு. பாவம் அவனும் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டத்தை பாப்பான். எங்கேயும் போய் கம்ப்ளைண்டும் கொடுக்க முடியாது. போலீஸ் வீட்ல இப்படி ஒரு கேஸானு மத்த போலீஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கும். போ பக்கத்துல போய் என்னன்னு சொல்லு. சரிம்மா. மாமா அது அந்த பையன் பேர் கதிரேசன். அது லயோலா காலேஜ் பையன். அவன் அடிக்கடி அது ஜனனி அவங்க கூட அவங்கள தேடி வர்றதாவும், அது எங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிட்டயே என் ஃப்ரெண்டு ரியாட்ட ஒரு வாட்டி, மோனாட்ட ஒரு வாட்டி, மயூரி கிட்ட கூட ஒரு வாட்டி சொல்லி அனுப்புனானா ஜனனிய கூப்பிட்டு வர சொல்லி. அப்போ இவளுங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாளுங்க. என்னடி இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் கடலை போடுதுங்களேன்னு அவளுங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களுக்கும் கல்யாணம் ஆனது. அப்புறம் ஏதோ பேசுறாங்க மாமா. அவங்களாம் நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்களா. அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட அவங்க 2 பேரும் கிரவுண்ட்ல பக்கத்துல அங்க மாங்காய் மரம் இருக்குதே, அதுல ரொம்ப நேரம் நின்று சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்புறம் நான் போயிட்டு அவங்க கிட்ட, எங்க பாருங்கடி இது மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க எங்க மாமாவை எங்க வீட்டுல தான் இருக்காங்க, எங்க மாமா வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவளுங்க கொஞ்சம் அமைதியானாலுங்க. ஆனாலும் மாமா அது, ஆனா அந்த பையன் வரும்போதெல்லாம் ஜனனி அந்த பொண்ணு பேசிட்டு இருந்தா பார்த்து சிரிக்கிறாளுங்க. நான் என்ன பண்றது? நான் அதட்டினேன். ஆனாலும் என்னை பார்த்தும் சிரிக்கிறாளுங்க. அப்புறம் மாமா நான் நினைக்கிறேன் அது போன் எங்க வச்சுட்டு போயிருக்காங்கல்ல அந்த கதிர், அவங்கதான். அவங்களோட அது போன் நம்பர் இருந்துச்சுன்னா எடுத்து கால் பண்ணி பாக்குறீங்களா? ஏன்னா காலேஜ்லயே 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 பேரும் மரத்தடியில நின்று பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது இப்போ எங்கேயாவது நின்று பேசிட்டு இருப்பாங்களோ? ஏன்னா இங்க இருந்து போகும்போது நான் பார்த்தேன் அவங்க கையில பேக்லாம் எதுவும் இல்ல. அவங்க கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாங்க. அது நீங்க திட்டினீங்கன்னு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்க மாட்டாங்க. அது ஏதோ நோட்டோ புக்கோ ஏதோ மாதிரி கையில எடுத்துட்டு போனாங்க. அது நான் நினைக்கிறேன் அது பக்கத்துலதான் எங்கேயாவது இருப்பாங்க மாமா. அது போன் பண்ணி பார்க்கலாமா? ஜனனி போனை நான் எடுத்துட்டு வரவா? அந்த போன்ல அது பையனுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? அடச்சே, வெளியில சொன்னா அசிங்கம். மணி என்ன ஆகுது? இருட்டு சமயம். விளக்கு வச்ச நேரத்துல பொண்ணு ஊட்ட விட்டு போலாமா வெளியில? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு. இந்த மோனிகா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா கூட அம்மா மணி என் படவே தான் பிடிச்சிட்டு இருப்பா. இல்லன்னா மாமா கூட போறான்னு இங்க ஓடி வந்துருவா. நான் கூட அடிக்கடி திட்டுவேன் இவளை, ஏண்டி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, எதுக்கு இருட்ட பார்த்து பயப்படுறேன்னு. இது என்ன இது பொண்ணு 1.5 மணி நேரம் என்ன இப்படியா இருக்கும் ஒரு பொண்ணு? என்னடா என்ன சொல்றாவா? மோனி அவ கையில நோட்புக் எடுத்து போனாளா? அது நீ பாத்தியா? அது மாமா ஆமா பேக்ல எதுவும் இல்ல. ஆமா மாமா நான் பொய் சொல்லல உண்மையதான் சொல்றேன் மாமா.
கையில பேக்லாம் இல்ல, நோட் புக் மாதிரி ஏதோ வச்சிருந்தது. அது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சது. நான் அந்த பக்கம் திரும்பி நின்னுட்டு இருந்தேனா, போற மாதிரி இருந்துச்சு. நோட்டு தான் ஏதோ கையில வச்சிருந்தது, அதுதான். அண்ணா ஜெராக்ஸ் எடுக்கணும். கடையில யாரும் இல்லையா? அண்ணா ஜெராக்ஸ் கடையில யாரும் இல்லையா? எங்க போனா இவ? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல இந்த நைட்ல. ஏய் நில்லுடி. ஏய் ஓடாத நில்லு.